வெல்கம் டு தமிழ் பைபிள் டேல்ஸ். ஊத்ஸுங்கிற தேசத்தில் யோபுங்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ரொம்ப நீதியும் நியாயமுமா உத்தமனுமா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தாங்க. எந்த விதமான பொல்லாத காரியங்கள்லையும் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் இருதயத்தில் கூட சிந்திக்க மாட்டாங்க. இப்படி யோபு ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்ததுனால ஆண்டவர் யோபுவை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சாங்க. யோபுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க. அதனால யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரையும் பார்க்கிலும் ரொம்ப பெரியவரா இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவரோட சந்நிதிக்கு சாத்தான் நிக்கிறான். சாத்தான் கிட்ட ஆண்டவர் கேக்குறாங்க, நீ எங்க இருந்து வர அப்படின்னு. அதுக்கு சாத்தான் சொல்றான், நான் பூமி எல்லா பக்கமும் உலாவிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னோட தாசனாகிய யோபு மேல கண் வைக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு சாத்தான் சொல்றான், ஆமா, நீங்க யோபுவை ரொம்ப அதிகமா திரளா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால அவர் உங்களுக்கு உண்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், எதுவுமே இல்லைனாலுமே யோபு தனக்கு உண்மையா தான் இருப்பாங்கன்னு. அதை ப்ரூவ் பண்றதுக்காக சாத்தான் கிட்ட சொல்றாங்க, நீ போய் யோபுவோட எல்லா சொத்துகளையும் ஆஸ்திகளையும் என்னனாலும் பண்ணிக்கோ, ஆனா யோபு மேல மட்டும் நீ கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாத்தான் பூமிக்கு போய் யோபுக்குள்ள எல்லா காரியத்தையும் அழிச்சு போடுறான். யோபுவோட ஆடு மாடுகள், அவனோட மிருக ஜீவன்கள், அவனோட சொத்துக்கள், அப்புறம் அவனோட வீடு, இது மட்டும் இல்லாம யோபோட 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் அழிக்கிறான். இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட யோபு ரொம்ப அழுது புலம்பி உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனாலுமே அவரோட நாவுனால ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு எதிராக பேசல. இப்படி இருக்கும்போது திரும்பவும் சாத்தான் தேவனோட சன்னதியில போய் நிக்கிறார். அப்போ ஆண்டவர் கேக்குறாங்க, நீ எங்க இருந்து வர அப்படின்னு சாத்தானை பார்த்து கேட்குறாங்க. அப்போ திரும்பவும் சாத்தான் அதே மாதிரி சொல்றான், நான் பூமி எல்லா பக்கமும் உலாவிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்குறாங்க சாத்தானை பார்த்து, என்னோட தாசனாகிய யோபு மேல நீ கண் வைக்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு சாத்தான் அதுக்கு சொல்றான், நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்த மாதிரியே நான் யோபுனுடைய எல்லாவற்றையும் அழிச்சிட்டேன், ஆனாலும் அவனோட சரீரத்துல நான் கை வைக்காதனால அவன் இப்பவும் உங்களுக்கு உண்மையாதான் பேசுறான், அவனோட சரீரத்துல நீங்க கை வைக்கும் போது அப்பவும் உண்மையா இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சவால் விடுறான். அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோபு மேல இருக்கிற நம்பிக்கையினால இப்பவும் நான் யோபோட சரீரத்தை உன் கையில ஒப்பு கொடுக்குறேன், ஆனா அவனோட உயிர் மேல மட்டும் நீ கை வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. உடனே சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, யோபோட சரீரம் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால வாதிக்கிறாரு. யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னோட சரீரத்தை சுரண்டிட்டு ஒரு சாம்பல் மேல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ யோபுனோட மனைவி யோபு கிட்ட, நீங்க இன்னும் எவ்வளோ நாள் இப்படி நீதிமானா இருக்க போறீங்க, உங்களுக்கு உண்டான எல்லாமே அழிஞ்சிருச்சு, நம்மளோட பிள்ளைங்கள் எல்லாமே இறந்துட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க ஏன் இப்படியே இருக்கிறீங்க, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சலிப்பா அவங்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கு யோபு தன்னோட மனைவி கிட்ட சொல்றாங்க, நீ பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் நம்ம நிரப்பும் போது நம்ம அதை எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் அனுபவிச்சோம்ல, இப்போ ஆண்டவர் அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்கும் போது மட்டும் ஏன் உனக்கு இவ்வளோ கோபமும் வெறுப்பும் வருது, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ஆண்டவர் தான் இப்ப எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க, அதனால நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் நான் ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி யோபு தன்னோடவைகள் எல்லாத்தையும் இழந்ததையும் ஒரு கொடிய வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் யோபோட ஃப்ரெண்ட்ஸான ஒரு 3 பேர் கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக வர்றாங்க. யோபோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு அழுது வேதனையோட 7 நாள் இரவு பகலா யோபு கூடயே தரையில உட்கார்ந்துருக்கிறாங்க. யோபு அவங்க கிட்டையும் ஆண்டவரை குறிச்சு ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. இப்படி எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லார் முன்னாடியும் ஆண்டவர் குறிச்சு ரொம்ப உண்மையாவும் நீதியாவும் நடந்த யோபுவை ஆண்டவர் திரும்ப எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? யோபு இழந்த தன்னோட ஆசீர்வாதங்களான எல்லா மிருக ஜீவன்களையும், தன்னோட சொத்துக்களையும், வீடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெட்டத்தனையா கொடுத்தது மட்டும் இல்லாம மறுபடியும் யோபுக்கு 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தாரு. அந்த தேசத்துல உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் யோபோட குமாரத்திகள் தான் அதிக சௌந்தரியம் உள்ளவராகவும் கொடுத்தாங்க. நீதிமொழிகள் 12:28 சொன்னதுபடி
நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் யோபுக்கு இழந்த எல்லாத்தையும் ரெட்டத்தனையாவும் ரொம்ப ரொம்ப பெஸ்டாவும் கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நெடுநாள் வாழ வச்சு, எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வச்சு, ஒரு பூரண வயதுல அவரை மரிக்க செஞ்சாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம நீதியா உண்மையா வாழும் போது ஆண்டவர் நமக்கு பெஸ்டா கொடுத்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையையும் நம்ம கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட்.